மக்களை இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் ஒரு ஐடி விங் இருக்குது. அந்த ஐடி விங் நேற்றைய தினம் நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நம்ம பெருசாக அவங்கள தொடர்றது கிடையாது, பாவம் அவங்க ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்னத்தை பண்ணுறது. சந்தர்ப்பாத அரசியலோட மொத்த உருவமாக எனக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அவர் என்னப்பா பண்ணுவார் பாவம், அவர் அழகாக சிரிப்பார் வேற, அவரை போய் இதுக்கு தொட்டுக்கிட்டு பேசிக்கிட்டுன்னு சொல்லி நான் ரொம்ப நாட்களாக அதிமுகவை தொடவே மாட்டேன். நம்மளோட நோக்கம் திமுக பாஜக வைத்து சண்டை செய்வாங்க, இவங்க என்ன குறுக்க வர்ற கௌசிக்குமா ஏதோ ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டு இருப்பேன். ஆனால் நேற்று ஒரு அறிக்கை அப்படிங்கிற பேரில் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை நான் படித்து பார்த்தேங்க. ஜஸ்ட்டு சொல்கிறேன், அறிக்கையை படித்து பார்த்த 10 நிமிஷத்துலேயே இதுக்கு நான் பதிலடி ரெடி பண்ணியிருக்க முடியும். நேற்றைய தினம் பவர் கட்டு காரணமாக அந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வருது, மற்றபடி வேறு எந்த தாமதமும் கிடையாது. அந்த அறிக்கை அவ்வளோ மோசமாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது தாவேக்கால இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டனை வச்சு கூட அந்த அறிக்கையை நீங்கள் எழுதியிருந்தால் கூட இன்னும் நல்லா வந்திருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கல்ல, இவங்களை சத்தியமாக கூட வச்சுக்காதீங்க. ரொம்ப சுலபமாக இருக்குது உங்களுக்கு பதிலடி கொடுக்குறது. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அறிக்கையை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த அறிக்கையில் தாவேக்காக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்களோ அத்தனையும் நான் படித்து பார்த்தேன். அந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மை பின்னணியும் கிடையாது. நான் உண்மை இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க, அறிக்கை நல்லா எழுதிருக்கீங்க அப்படி சொல்லவில்லை. உண்மை இல்லை அப்படிங்கிறத ஆக்ரோஷமான வார்த்தைக்கு வார்த்தை பதிலடியாக அந்த வீடியோவில் சில விஷயத்தை பார்க்குறேன். ஏன் தெரியுமா இந்த விஷயத்தை நான் ஆக்ரோஷமாக பேசணும்னு நினைக்கிறேன்? இனிமேல் எங்களை தொட்டின்னு வைங்க, அவ்வளோதான், பார்த்துங்க. அதுதான் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பண்ண வேணாம்ப்பா, நம்ம பசங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட பங்களிப்பு கொஞ்சமாவது இருக்கணும்ல, அந்த பங்களிப்பை தான் இந்த வீடியோவில் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இதை கொஞ்சம் தள்ளி வைங்க. கடைசியாக நான் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இங்கே வரும்போது யார் பண்ணையாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இதில் முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்தாலும் தப்பு தானே, சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்தாலும் அது தப்பு தானே. சினிமாவில் பிளாக்ல டிக்கெட் கிடைக்கலையா, 100 ரூபா டிக்கெட்டாக 10,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க, அதை தடுக்காத விஜயம் ஒரு வகையான ஊழல்வாதி தானே. அதாவது இவங்களோட பதிலடிலாம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் ஊழல் தான் இருந்தாலும் நீயும் ஊழல்னு சொல்லிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏன்னா நீங்கள் மேடை என்ன சொன்னீங்க, ஒன்னு தீய சக்தி இன்னொன்னு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டீங்க, எப்படியாவது ஒன்னையும் ஊழல்னு சொல்லிட்டேனா அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேம்னு சொல்லிக்கலாம்ல. இதுதான் இவங்களுடைய ஒட்டுமொத்தமான அஜெண்டா. நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன், இந்த வீடியோ வந்தால் தயவு செய்து பாருங்க. எங்களை தான் தற்குறின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் எப்படி சினிமா ஒர்க் ஆகுது, எப்படி டிக்கெட் விற்பனைக்கு வருது, யார் இதுக்குள்ள விளையாடுறா, எல்லாத்த பற்றியும் அந்த வீடியோவில் 9 நிமிஷம் ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம். ஆல்ரெடி இந்த விமர்சனங்கள்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் மறுபடியும் சுருக்கமாக தெளிவாக சொல்கிறேன். ஒரு பொருள் எம்ஆர்பியோட அதிகமாக விற்கப்படுது, நீங்கள் வாங்குவீங்களா? நான் வாங்க மாட்டேன்பா. எம்ஆர்பியோட ஒரு பொருள் அதிகமாக விற்கப்பட்டா தடுக்க வேண்டியது யாரு? தமிழ்நாட்டில் 700-750 திரையரங்கு இருக்கு. நாள் காட்சி டிக்கெட் விலை ஒரு 190 ரூபான்னு வச்சுங்களேன். 190 ரூபாய்க்கு அதிகமாக விற்கப்படுது அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மையா இருக்கு. தடுக்க வேண்டிய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. எம்ஆர்பி இருக்கு பார்த்தீங்களா, எம்ஆர்பிக்கு நம்ம டிக்கெட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றோம்ல, அந்த வருமானம் தான் தலைவர் விஜய் அவர்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வருமானமாக தருவாங்க. அந்த எம்ஆர்பியை தாண்டி அதிகமாக விற்கிறாங்கல்ல, அந்த காசு 1 ரூபா கூட தலைவர் விஜய் அவர்களுக்கு போகாது, ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கே போகாது. அப்புறம் எங்க விஜயனாக்கு போறது? இது முழுக்க நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா குரூப் பார்க்குற வேலை. இது வரைக்கும் இவங்களும் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க, இப்போ இருக்கிறவங்களும் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வித்திருக்கார் ஒருத்தர், இவரை நாங்கள் கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கைது நீங்க பண்ணீங்கன்னா அது குறையும்ல. ஏன் அதை பண்ண மாட்டீங்க? ஊர்ல இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரங்க, சூப்பர் மார்க்கெட், இவங்களாம் எம்ஆர்பியை தாண்டி எது வித்துட்டாங்கன்னா பயங்கரமா பண்றீங்கல்ல, ஏன் அதே விஷயத்தை திரையரங்குக்குள்ள கொண்டு வர மாட்டீங்க? அப்ப திரையரங்கு நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க, விற்கிறேன் வித்துக்கிட்டு இருக்கான், வாங்குற டிமாண்ட் இருக்கக்கூடிய தோழர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இது மூணுக்குள்ள இருக்கக்கூடிய சினாரியோல தலைவர் விஜய் அவர்கள் எங்க வந்தாரு? எம்ஆர்பியை தடுக்க வேண்டிய நீங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை செய்யல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செய்யல. யாருமே செய்யாம சம்பந்தமே இல்லாம எங்க தலைவரை எங்க குறை சொல்றீங்க அப்படிங்கிறது நான் கேட்க வர்ற முதல் விஷயமா இருக்கு. இப்ப ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நாங்க அடிமைன்னு சொல்றாங்க. நாங்க எப்படிங்க அடிமையா இருப்போம்? அடிமைனா எப்படி எங்களை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரொம்ப அப்படியே பயங்கரமா பேசுனாங்க அந்த அறிக்கையில. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், ஏன் தெரியுமா உங்களை அடிமைன்னு சொல்றோம்? ஏன்னா நீங்க அடிமையா தான் இருக்கீங்க, அதனால தான் அடிமைன்னு சொல்றோம். ஒரு பக்கம் சார் அப்படிங்கிற சட்டவிரோதம் சொல்ல முடியாது, ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை நடந்துச்சு, அதை கைத்தட்டி வரவேற்பு கொடுத்த குரூப் தானே நீங்க. வகுப்புக்கு எதிராக என்ன பண்ணீங்க? மத்திய அரசு பண்ணும்போது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த மசோதாவை பத்தி எதுவுமே பேசாம இருந்தவங்க தானே நீங்க. சிஏஏ என்ஆர்சியை பத்தி என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க கூட்டணியில் இருக்கும்போது? நீங்க ஜிஎஸ்டியை பற்றி உங்களுடைய பங்களிப்பு என்ன? மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி அந்த பெயர் மாற்றம் மாநிலத்துக்கு சுமை அதிகப்படுத்தியிருக்காங்க, அதை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன். மெட்ரோல என்ன முடிவெடுத்தீங்க? இப்போ ஒசூர்ல விமான நிலையம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுல உங்க
முடிவு என்ன? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி நிதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் கொடுக்கல. அதிமுகவா கூட்டணியில் இருக்கீங்க, இதுவரைக்கும் நீங்க பிஜேபி என்ன கன்வின்ஸ் பண்ணீங்க? நீங்க அதிகாரத்துக்கு வந்தா உங்க தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியா அல்லது என்டிஏ ஆட்சியாங்கிறதே இப்போ வரைக்கும் குழப்பமா இருக்கு. என்டிஏ ஆட்சி அமைஞ்சா அண்ணாமலை ஆல்ரெடி பேசுறாரு, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் பேசுறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அதிமுகவோட கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க. அப்ப இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? இந்த கொள்கை சண்டைக்குள்ள தேவையில்லாம ஒரு வேலையானது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? கல்வி நிதி மறுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தீங்க, என்ன முயற்சி பண்ணீங்க? எந்த கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் கிடையாது. இதை தாண்டி இந்த பக்கம் போனால் ஆளுநர் விவகாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டசபையில் மாநிலத்தோட தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், மாநிலத்தோட நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை படிக்கணும். அதை எதிர்த்து இது தப்பு சரின்னு பேச வேண்டியது எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி, உங்களோட வேலை. அதை நீங்கள் பார்க்காம சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு ஆளுநர் பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக பண்ணுறப்பா ஆளுநருப்பா, பயங்கரமாக பண்ணுறாருப்பா ஆளுநர்னு சொல்லி மாநில சுயாட்சினா அதுக்கு எத்தனை எழுதுன்னு கேட்பீங்க. இந்த மாதிரி மாநில உரிமைகள் அத்தனையும் நான் எழுதிக்கிட்டே போவேன், பேசிக்கிட்டே போவேன். அவ்வளோ இருக்கு உங்க மேல. அந்த மாநில உரிமைகளை நீங்க விட்டு கொடுத்த சந்தர்ப்பவாத அரசியல் காரணமா நீங்க விட்டு கொடுத்த அந்த மாநில உரிமைகள் பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ இருக்கு. அத்தனை விஷயத்தையும் பண்ணிவிட்டு நாங்க மாநிலத்துக்கு ஒண்ணுனா எங்களை மாதிரி போராட ஒருத்தன் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க போராடவே மாட்டீங்க, உங்களை மாதிரி தான் ஒருத்தர் இருக்காங்க. ஏன்னா நீங்க எதுக்கு போராடி இருக்கீங்க? அப்ப போராடினா பிஜேபி கோச்சுக்குமா? நம்ம எதுக்கு போராடணும்? நம்ம அப்படியே அமைதியாக கடந்து போவோமே, அப்படியே பார்த்துட்டு போவோமே. மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி அண்ணாவோட பேர் வச்சுக்கிட்டு சுயாட்சிக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம ஒரு கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா பயங்கரமா பொங்குற குரூப்பா. நான் சொல்ற அத்தனை விஷயத்திலுமே என் தலைமை எதிர்த்து களமாடி இருக்காங்க. இதுல வகுப்பு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இடியில் ஆரம்பிச்சு சென்சார் போர்டு வரைக்கும் தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சென்சார் போர்டு தவறா பயன்படுத்தப்படுது, தவறா பயன்படுத்துது மத்திய அரசு. இதுவரை வாயை திறந்து ஏதாவது பேசியிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு படம் முடக்கப்படுது அரசியல் காரணங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பேசிட்டாங்க, நீங்க மட்டும்தான் அதை அமைதியா கடந்து போயிட்டு இருக்கீங்க. கேட்டா மாநில சுயாட்சி பேசக்கூடிய குரூப்னு நீங்க சொல்றீங்க. இது முதல்ல அறமா, இது முதல்ல தகுமா அப்படிங்கிறது நான் கேட்க விரும்பல. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ மூணாவது ஒரு விஷயத்துக்கு வரேன். தலைவா பல பிரச்சனையில இப்படி வந்து கை கட்டி நின்னாருங்க. அவர்லாம் வந்து பயத்தை பற்றி பேசலாமா? அவர் எதுக்குங்க வந்து கை கட்டி நின்னாரு? ரொம்ப நாட்களாக அதை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். தலைவா படம் சென்சார் பண்ணப்பட்டு திரையரங்குக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை சட்டவிரோதமாக உட்காந்து தடுத்தது ரொம்ப ரொம்ப முதல்ல தப்பு. அது ஒரு ஜனநாயக விரோதம். அந்த வேலையை பார்த்துட்டு அதை பெருமையாக வேற உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் யாரை போய் சண்டை போடணும்னா சென்சார் போர்டை சண்டை போடணும், நீதிமன்றத்தில் சண்டை போடணும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணினா குண்டை தூக்கி தேட்டருக்குள்ளே போடுவேன்னு சொல்லி தேட்டருக்காரன் அத்தனை பேரையும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மிரட்டி விட்டு அவருக்கு என்னங்க இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னா இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல ஏதாவது அழட்டிக்கிட்டார். அவர் பாட்டு கடந்து போயிட்டு இருக்காரு. அது மாதிரி தலைவா பிரச்சனைக்கு அவர் பாட்டு கடந்து போயிருக்கலாம். ப்ரொடியூசர் வந்து தெருவில் இருந்து அழுதாருங்க பிரஸ் மீட்ல. ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய வர்த்தகம் இருக்கு. இந்த வர்த்தகம் எனக்கும் இன்னொருத்தவங்களுக்குமான தனிப்பட்ட பிரச்சனை நடக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னா எனக்கு ஒரு 50 கோடி நஷ்டமா இருக்கும். தலைவாக்கு அப்புறம் என் தலைவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க உங்க அத்தனை பேருக்கு தெரியும். இதனால அவருக்கு பெரிய லாஸ்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. இருந்தாலும் ஏன் தெரியுமா போய் பண்ணாரு? தன்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் அழுதாருங்க. அதனால உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தால் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கலாம். இது எதுக்கு நீங்கள் படத்தை போயிட்டு இது பண்ணுறீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் முன்னாடி போய் தன்னுடைய கோரிக்கையை முன் வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இதற்கு பின்னாடி பெரிய வர்த்தகம் இருக்குது, சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் அழுகிறாரு. அவருக்காண்டி போயிட்டு தன்னை நம்பி படம் எடுத்த ஒருத்தருக்காண்டி போயிட்டு தன்னுடைய ஈகோவை தூக்கி போட்டு போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்த ஏன் தலைவனை உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. தடுத்தவங்களாம் நல்லவனாகிட்டாங்க. அந்த படத்தை ஷார்ட் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்தார்ல, ஈகோ விட்டுட்டு வெளியே கொண்டு வந்தார்ல ஒருத்தர், அவர் இன்னைக்கு தப்பானவர் ஆயிட்டாரா அப்படிங்கிறது நான் கேட்க விரும்புகிற மூணாவது விஷயமா இருக்கு. இப்போ நாலாவது ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்படிங்க அவரு நீங்க கட்சியில் சேர்ந்துக்கிட்டு எப்படி நீங்க ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க சொல்ல முடியும்? செங்கோட்டையன் அவர்களே ஊழல் பண்ணவர் தானே அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. இப்போ ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மேல ஏதாவது ஒரு ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கா? சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா? இடி வழக்கு எதுவும் இருக்கா? வருமான வரி சம்பந்தப்பட்ட வழக்கு எதுவும் நிலுவையில் இருக்கா? ஐயா செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் மேலே எந்த வழக்கும் இல்லை. பழைய வழக்கு மேல்முறையீட்டு வழக்கிலே முடிச்சு விட்டாச்சு. அந்த வழக்கெல்லாம் இப்போ வரைக்கும் நிலுவையிலே இல்லை. வரி வைப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவர் மேலே நிலுவையில் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. ஆனால் உங்கள் கட்சியில் நான் சொல்லவா, இப்போ இருக்கக்கூடிய வேலுமணியில் ஆரம்பித்து தங்கமணி அவர்கள் என்ன பண்ணாங்க? வேலுமணி அவர்கள் வழக்கெல்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெடுஞ்சாலை வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வீடியோலாம் பாருங்க, இருக்கு நம்ம சேனல்லே இருக்கு, எல்லாமே இருக்கு. நெடுஞ்சாலைத்துறை சம்பந்த
சம்பந்தப்பட்ட அந்த ஊழல் வழக்கை எப்படி திமுகவும் நீங்களும் அண்டர்லீனிங் போட்டு அந்த விஷயத்தை அழகாக கடந்து வந்துகிட்டு இருக்கீங்கிறத செப்பரேட்டாக ஒரு காணொலியிலே நாங்கள் பேசியிருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் ஆல்ரெடி நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் தெரியுமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களை வச்சு குத்தணுங்கிறதுக்காண்டி தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். திமுக ஆட்சியை தாண்டி அதிமுக ஆட்சியில் இருந்த ஊழலை பார்த்து மக்கள் டென்ஷன் ஆகி தான் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எப்பா நீ என்ன 10,000 கோடி வச்சா, நான் 20,000 கோடின்னு சொல்லி இன்னைக்கு திமுக வேற லெவலில் போயிட்டு இருக்கு, அது வேற கதை. ஆனால் நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிற ஏதாவது ஒரு தகுதி உங்களுக்கு முதல்ல உண்டா? நான் தெரியாமல் கேட்குறேன். உங்களை ஊழல் சக்தின்னு சொல்லாமல் அழகான குழந்தைன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஊழல் பண்ணவனா ஊழல் சக்தின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஏதாவது நோக்கம் குறிக்கோள் ஏதாவது இருக்கா? எதற்காண்டி பாஜக விட்டு வெளியே வந்தீங்க, இப்போ இதுக்கு பாஜகவோட சேர்ந்துருக்கீங்க? ஒரு காரணம் சொல்லுங்க. அன்னைக்கும் திமுக எதிர்ப்பு தான் இருந்துச்சு, இன்னைக்கும் திமுக எதிர்ப்பு தான் இருந்துச்சு. தேவைக்கேற்றபடி சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிவிட்டு அதிகாரத்திலிருந்து எப்படியாவது கொள்ளையளிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட அதிகார வட்டத்தோட நம்ம எப்படியாவது பயணிச்சுங்க. என்னைக்கு வேணா என்ன வேணா பேசிடலாம். இன்னைக்கு தினகரன் அவர்களை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? அவர் மேல என்னென்ன நிலுவையில் வழக்கு இருக்கு? இரட்டைலை சம்பந்தப்பட்ட லஞ்சம் கொடுத்த வழக்கு அவர் மேல நிலுவையில் இருக்கு. அந்நிய செலவாணி சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கு அவர் மேல நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் இருக்குது. அவரை ஏன் கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டீங்க? இப்படி என்னால் அடுக்க முடியும் அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேரை பற்றி. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்றேன், கரூர் விஷயம். நீங்களே எப்படி அவங்களோட முரண்படுறீங்க? நீங்கள் தான் பேசுனீங்க, ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள் உங்கள் கட்சிக்காரர் தான் தந்தி டிவியில் தொலைக்காட்சியில் போயிட்டு யார் தப்புலாம் பேசினார். இப்போ அவரோட நிலைப்பாடு அவரே முரண்படுறாரா? கரூர் விஷயத்தில் அனுமதி கேட்டு ஒரு நிகழ்வு நடக்குது, அனுமதி கேட்ட ஒரு நிகழ்வில் அசம்பாவிதம் நடக்குது. நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை. விசாரணையில் அந்த வழக்கு இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த விஷயத்தில் தப்பு நடந்து போச்சு, நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நான் அனுமதி வாங்கி இந்த நிகழ்வு நடத்தினேன், அனுமதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான், அனுமதியில் குளறுபாடு இருக்குது, சதித்திட்ட இருக்குன்னு சொல்லி உங்க மேடையிலே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தான் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி தான் உங்க கூட்டணியில் இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறாங்க. இங்க எங்க தலைவர் விஜய் அவர்கள் குறை சொல்ல வரீங்க? எனக்கு தெரியலையே, எனக்கு சத்தியமா புரியல, அந்த ஆங்கிலே புரியல. காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறாரு, அந்த நிகழ்வுல அசம்பாவிதம் நடந்தா அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணவங்க மேல மட்டும்தான் தவறா? அந்த நிகழ்வுல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறதெல்லாம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும். என் வாயை கிளறாதீங்க, நான் மறுபடியும் சொல்றதாதான் ரொம்ப வேதனைக்குரிய தருணங்கள் அது. நாங்க கடந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வந்தோம். அப்படிப்பட்ட தருணங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் கொடுத்தாங்கிறது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். அதையும் தாண்டி எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அந்த மக்களை சந்திச்சு தான் நான் அரசியல் பேசுவேன்னு சொல்லி அவ்வளோ நாட்கள் அமைதியா இருந்து, அமைதிக்கு மேல எனக்கு விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அமைதியா இருந்து அந்த மக்களை சந்தித்து விட்டு, தன்னால அங்க போக முடியலையா இங்க கூட்டுவாங்க, அந்த மக்களும் தலைவரோட சிச்சுவேஷன் புரிஞ்சு வந்து பார்த்துட்டு போனாங்க. அவர் மேல யாருக்குமே இந்த நிகழ்வுல கோபம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு குற்றவாளி ஆயிட்டார். அப்ப அன்னைக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க? எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு டீமை இறக்குறீங்க, அவங்கள வச்சு விமர்சனம் பண்ண வைக்கிறீங்க, நல்லவருங்க விஜய்னு பேச வைக்கிறீங்க, அவங்கள வச்சு விஜய் தப்பானவருங்கிறத அடுத்த கொஞ்ச நாள்ல பேச வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட் மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்த பிறகு நீங்க நியாயத்துக்காண்டி அறத்துக்காண்டி தாவேக்கா பக்கம் நிக்கல, அரசியலுக்காண்டி தாவேக்கா பக்கம் நின்னீங்க. அதுக்கப்புறம் கொடியெல்லாம் காட்டினீங்க. இப்போ இடி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, இந்த சென்சார் போர்டு, இதெல்லாம் வச்சு மிரட்டி பார்க்குறீங்க. எப்படியும் என் தலைவன் அசந்து கொடுக்கல. அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் தனியாக நிற்க போறேன், வேணும்னா என் கூட வந்து நின்னுக்கோ, இல்லையா கூட வந்து நின்னா உனக்கு அதிகாரம் கிடைக்கும், இல்லையா நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப அழகா போயிட்டு இருக்காரு. இவர் உங்க பார்வையில் பண்ணையாரா இருக்காரா? சத்தியமா எனக்கு தெரியல. சினிமா வாழ்க்கையே வேணாம், கடந்து போயிடலாம், பார்த்துக்கலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எந்தவித சமரசம் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இவர் பண்ணையாரா? அதிகாரத்துக்கு வரணும், என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா எப்படி பேசலாம், இன்னைக்கு இவரை விமர்சிக்கலாம், நாளைக்கு அவரோட ஜாயின் பண்ணிக்கலாம், எப்படி வேணா பயணிக்கலாம், அதிகாரம் நமக்கு வேணும். பண்ணையார்களோட மனநிலை இப்படித்தான் இருக்கும், அதிகாரம் நமக்கு வேணும், அதற்காண்டி எந்த விதமான உருட்டல் மிரட்டல் எப்படி வேணா பண்ணுவாங்க. அவங்க தான் உண்மைக்குமே பண்ணையார். இப்போ சொல்லுங்க, யார் உண்மையான பண்ணையார்? நான் தெரியாம கேட்கிறேன், யார் பண்ணையார்? நீங்க தான் பண்ணையார். உங்களை தாண்டி பெரிய பண்ணையார் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது திமுக இருக்கலாம். உங்க ரெண்டு பேரை ஒழிச்சு தடுறதுக்கு தான் தாவேக்கா தனித்து நின்னாலும் சரி, இல்ல எங்க கூட சில நட்பு சக்திகள் வந்தாலும் சரி, எதை பத்தி நான் கவலைப்பட போறதில்லை. மக்களோட கூட்டணி இணைந்து தனித்து மக்களுக்காண்டி நம்பிக்கையை பெற்று அதிகாரத்துக்கு வர்றனா இல்லையான்னு மட்டும் நீங்க பாத்துங்க. சத்தியமா அது நடக்குது, இது உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன், அதிமுக ஒழுங்காக சொல்கிறேன், இந்த பசங்க வச்சு செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி எதிர்க்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கள் பக்கம் வேணா அந்த திமுக ஏதாவது உட்காந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பெருசாக மதிக்கிறதே கிடையாது. அவங்க உங்களை எங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டினா ஈஸியாக நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி உங்களை வச்சு அவங்க பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் அங்கே நடக்கிறதில்ல. இந்த உல்டா வேலைலாம் தாவேக்கா பக்கம் வராதிங்க, அம்பலப்பட்டு போவீங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, குறிப்பாக தாவேக்காக சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.